ராகுல் காந்தி யோசிக்க வேண்டாமா? யாருக்கா ஒருத்தருக்காக இருந்தாலும் உண்மையா இருந்திருக்காரா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் தான் கூட்டில் இருக்கிற கட்சிகளை அழிக்கின்ற வேலையை அவருடைய அறிவின்மையினால அந்த கூட்டணியில குழப்பம் விளைவிக்கிறது தொடர் வேலையா வச்சிருக்காரு எல்லா மாநிலங்கள்லயும். காங்கிரஸ்ல இருக்கிற 60% பேர்ல இருந்து 70% பேர் பிஜேபியில போய் சேர்ந்துட்டான். காங்கிரஸ் கட்சியில மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் பேருமே RSS கைக்கூலியா தான் வேலை பார்க்கறாங்க. எம்பி ஆன பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் நல்லது பண்ணிட்டாரா என்ன? அவர் எம்பி ஆகிட்டாரு. தலையை கொண்டு போய் செக்குல உள்ள விட்ட மாதிரி நசுங்கிட்டு இருக்கு. இடியாப்ப சிக்கல் உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் கொண்டு போய் ராகுல் காந்தியை சிக்க விட்டாங்க. ராகுல் காந்தி யோசிக்க வேண்டாமா? யோசிக்கிற திறன் வேண்டாமா? யாருக்கா ஒருத்தருக்காக இருந்தாலும் உண்மையா இருந்திருக்காரா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் தான் கூட்டில் இருக்கிற கட்சிகளை அழிக்கின்ற வேலையை யாரோ ஒருத்தர் அவரை சூடேத்தி விடுற காரணத்தினால அல்லது அவருடைய அறிவின்மையினால அந்த கூட்டணியில குழப்பம் விளைவிக்கிறது தொடர் வேலையா வச்சிருக்காரு எல்லா மாநிலங்கள்லயும். அங்க தேஜஸ்வி யாதவுக்கு பிரச்சனை, கடைசி வரைக்கும் அவரை சிஎம் வேட்பாளர் அறிவிக்காம ரொம்ப லேட்டா அறிவிச்சு அப்படியே பண்ணக்கூடாது இல்ல. அதுவே தப்பான அணுகுமுறை. கட்சியை வளர்த்துங்கன்னா அது வளரவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது அந்த கட்சி. சும்மா ஆனா எவன் ஆட்சிக்கு வருவானோ அவன் மேல போய் ஏறிக்கணும்னு மட்டும் நினைக்கிறாங்க. சொந்தமா கட்சியை வளர்த்தி உருப்பட வேண்டியதானே? ஏன் அடுத்தவன் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு பேர் வச்சுக்கிறீங்க? என்ன அர்த்தம்? அதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? அவங்க ஆட்சிக்கு வந்தா அங்க ஓடுறீங்க, திமுக ஆட்சிக்கு வந்துருன்னா இங்க ஓடியாருவீங்களா இருக்குது. மனநிலையே தப்பா இருக்கு. பண்ணலாமா? அப்படி சொல்லாம ஓடுறீங்க. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா, நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கிறது அந்த 10 எம்பிக்கள் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தோம்ல பெருந்தன்மையா. நீங்க தோத்து போயிட்டீங்க, நாங்க பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டோமா? போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான தவறுகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. உங்களுக்கு காவிரி பிரச்சனையில நீங்க விஜய் அவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீங்க என்னமோ கவசம் தூக்கி ஆடுற மாதிரி பாக்குறீங்க. அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண பாக்குறீங்க. ஒரு பிரச்சனை உண்மையா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா அது பிரச்சனையே இல்லைங்க, வேற ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க விவசாயிகளினுடைய சீரழிவை நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேருகின்ற வகையில நீங்க இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க வேற அட்டென்ஷன் டைவர்ஷன் டாக்டிக்ஸ்க்கு தாவேக்கா காரணம் பேசுறோம்னா காங்கிரஸ் காரணம் அதே பேசுறேன்.